இந்த ஃபைலை போய் கொடுத்துட்டு வாங்க. ஃபைல் எடுத்துட்டு வா. சரி சார். என்ன உங்க பிரச்சனை? புருஷன் பொண்டாட்டி சண்டை தான். குழந்தை இல்லைன்னு சொல்லி என் பொண்ணை கொடுமைப்படுத்துறான் சார். இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் பஞ்சாயத்து இருக்கையா. அங்க நியாயம் கிடைக்கல தானே இங்க வந்திருக்கோம். சரி சரி இருங்க. இந்த பார் ஸ்டேஷனுக்கு புது எஸ்ஐ வந்திருக்காரு. இவனை இங்க விட்டுட்டு நீங்க 2 பேரும் போங்க. சரிங்க ஐயா. நான் எதுக்கு சார் இங்க? ஏய் சொன்னதை செய்யா. இங்க பாரு, நீ திரும்பி வரும்போது இந்த பொண்ணை கூட்டிட்டு வராத. நீ மட்டும் வா. எதுக்கு சார்? சொல்றல எல்லாம் உனக்கு சொல்லணும். போயா போங்கம்மா. வாமா. சீக்கிரம் வாங்கிட்டு வர மாட்டியா? குட் மார்னிங் சார். வணக்கங்க. பொம்பளை புள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்குன்னா ஏதோ பெரிய கஷ்டம் தான் வந்திருக்கணும். ஆமா சார், என்னோட ஹஸ்பண்ட் என்ன சித்திரவதைப்படுத்திட்டு இருக்காரு. அழக்கூடாது. பொம்பளை புள்ள அழுதா நான் சும்மா இருக்க மாட்டேன். உன் கஷ்டத்தை தீக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன்ல. வா. இந்த பொண்ணோட புருஷன் யாரு? இவன் தான் சார். ஜாதி மல்லி பூ மாதிரி இருக்க பொண்ணுங்க கூட வாழ்க்கை நடத்தணும்டா. அதை விட்டுட்டு அடிக்கிற திருட்டு பயல உள்ள எழுத்துட்டு போங்க அவனை. என் பொண்ணுக்கு எப்படியாவது நீதி வாங்கி தரணும் சார். நான் பிறந்ததே பொண்ணுங்களுக்கு நீதி வாங்கி தரதான். நீ இங்கே இரு. நீ வா வா. ஐயோ கடவுளே, இவன் கண்ணில் பட்டுருச்சு. இத்தனை வருஷத்துல உனக்கு இப்படி நீதி கிடைச்சிருக்குமா? கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகியும் குழந்தைய பிறக்கலையா? நீ என்னடா செஞ்சுக்கிட்டு இருந்த? மானங்கட்ட பயல. ஓ போங்கயா, சீக்கிரம் இங்க இருந்து போங்க. சாஸ்திரி ஐயா வந்துட்டேன். ஐயா, மறுபடியும் நான் இப்படி ஒரு பெரிய மனுஷனோட சேர்ந்து வேலை பார்ப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கலையா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ நடிப்பு ரொம்ப நல்லாவே இருக்கு. கேஸ் ஏதாச்சும் இருக்கா? ஐயா, இது எல்லாமே கேஸ் தான். இந்த கேஸ் இல்ல. ஓஹோ, அதுவா? ஐயா, சாவித்திரி அம்மான்னு ஒரு பெரிய சாத்வீகமான இடம் இருக்குயா. நல்லா இருக்குமா? ஆஹா, போலீஸ் வராங்கக்கா. என்ன நடக்குதுங்க? அடடடா, வாங்க வாங்க வாங்க. இப்படி இருக்குது மருமகனே. வாங்க மருமகனே, வாங்க உள்ள வாங்க. உள்ள போங்கடா. பயப்பட வேண்டாம். நீங்க வாங்க. யாரையும் பிடிக்க வரல. வியாபாரம்லாம் எப்படி போகுது? கிராமத்துல வியாபாரம்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு தானே இருக்கும். பாய் இருந்தா போதாதா உங்கள மாதிரி ஆளுக்கு? எனக்கு கத்து கொடுக்க வேண்டாம், எனக்கே தெரியும். புராணத்துல வரும் பராசுரன் கதை தெரியுமா உனக்கு? ஊர் அழிக்காம இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தர்னு, லஞ்சுக்கு அவனுக்கு ஒரு மனுஷன். அதுதான் அவங்க அக்ரிமெண்ட். நான் கூட அப்படிதான். சாப்பாட்டுக்கு பதிலா பணத்தை சாப்பிடுவேன். பொண்ணுங்களுக்காக எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன். டெய்லியும் ஸ்டேஷனுக்கு கொடுத்து விடுற மாமூலு இந்த மாதிரி ஆளுங்க கையில இல்ல. நல்ல அழகான பொண்ணுங்க கையில கொடுத்து விடணும். காலையில இங்க வந்துருவாங்க. சரியா? அப்புறம் இன்னைக்கு யார கொடுக்க போற? ஜோதி, ஸ்வேதா, சரளா, லக்ஷ்மி எல்லாரும் இங்க வாங்க. கொஞ்சம் நகர்ந்துக்கோங்க. நகருங்கடி. பகாசுரனுடைய பசி மொத்தத்தையும் ஒரே தடவைல முடிக்க முடியும். இதுதான் வேணும் எனக்கு. சித்தி, நான் காலேஜ் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. இன்னைக்கு பேமெண்ட்ட இவ கையில கொடுத்து விட. அது
அவ படிச்சிட்டு இருக்காதான். எனக்கு எஜுகேட்டட் அன்எஜுகேட்டட்லாம் தேவையில்லை, பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம். ஒரு 3 நாள் கழிச்சு அனுப்பி வைக்கிறேங்க. லேடிஸ் ப்ராப்ளமா? ஆ, 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 ஆ. இந்த மாதிரி பொண்ணுக்காக 3 நாள் இல்ல 3 ஜென்ம வரையும் கூட காத்திருக்கலாம். என்ன பாக்குற? என்ன புதுசா ஒரு ஆள் கிடைச்சிருக்கானா உனக்கு? அடுத்த 3 நாள்ல அவளுக்கு அலங்காரம் பண்ணி பையில பணம் வச்சு தலையில பூவை வச்சு என்கிட்ட அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னியா இல்லையா? எப்போ? எங்கடி? அவ யாரையோ லவ் பண்றாளாமே, உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதா என்ன? உன்ன மாதிரி ஆளுங்க ரேட்ட மாத்தலாம், ஆனா ரூட்ட மாத்த கூடாது. அவ யாரு காதலிக்கிறான்னு எனக்கு தெரியாது. அப்படியே போட்டனா உன் கதைய வேற யாருக்கிட்டயாவது சொல்லு. இதுதான் ஃபர்ஸ்ட் நைட்னு ஃப்ரெஷ்ஷா இருக்கேன்னு யாரு வேணாலும் நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். அது ஏய், நான் மனசு வச்சனா ஹை கிளாஸ் இல்ல லோ கிளாஸ் இல்ல, யாரா இருந்தாலும் என்கிட்ட கெஞ்ச வைப்பேன். உன் பொண்ணு எனக்கு வேணும்னா உன்னை கொல்லணுமா இல்ல அந்த லவ்வரை கொல்லணுமா? டிசைட் பண்ணிக்கோ, பண்ணிக்கோ. வேணாம் வேணாம், ஏதோ வயிற்று பொழப்புக்காக இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கு. இதுக்காக நானே செத்து போகணும்னா அம்மாடி வேண்டாம். எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடுத்தா போதும். அவளை கொண்டாந்து காலடியில போடுறேன். எனக்கு டைம் கொடுங்க, என்ன நம்புங்க. நம்புறேன். சொன்ன மாதிரி செய்யலனா செத்து போயிடுவடி. நில்லு. வீடெல்லாம் இப்படி கிடக்குது, ரத்தத்தோட நான் இங்க இருக்கேன். உனக்கு கண்ணு தெரியலையாடி? என்னாச்சு? அந்த எஸ்ஐ வந்தாண்டி. உனக்கு இருக்கிற தைரியம் எனக்கு இல்லையே. அவன் கிட்ட நீ போலனா அவன் என்ன கொன்றுவேன்னு மிரட்டிட்டு போயிருக்கான். செத்துப்போ. நான் உண்மையதான் சொல்றேன், செத்துப்போ. நீ செத்து போனா உன் சாவுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். எனக்கு யாரு மேலயும் பயம் இல்ல. என்ன காப்பாத்துறதுக்கு அவன் இருக்கான். நீ செத்துப்போ. நில்லடி. உனக்கு ஏதோ அவன் வசியம் வச்சிருக்கான். வசியம் வச்சது அவன் கிடையாது, நீ. என் வாழ்க்கையை நாசம் பண்ணதே நீதான். வாய மூடி. செங்கல் சூளையில வேலை பாக்குற வேண்டியவன். ஆனா ஒன்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் நீ என்ன கேக்குறியோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க. அவன் என்னடி பண்ணுவான்? காதலிக்கிறான், நான் இருக்கேன் தைரியம் கொடுக்கறான். நானே செத்து போயிட்டா கூட என்ன புதைக்கிறதுக்காக அவன் இருப்பான். இதுக்கு மேல என்ன வேணும்? பயத்துல சாக போறியா, தைரியமா வாழ போறியோ? நீயே முடிவு பண்ணிக்கோ. உனக்கு இப்படி எல்லாம் சொன்னா புரியாது. உன்ன வாடி வாங்குறல. போ, உள்ளவே கடந்து சாகு. நீ வெளியவே போக கூடாது. சித்தி, சித்தி. சார் வந்துருச்சா? பொண்ணு ரெடி சார். போ. வாங்க சார். ஏதாவது பிரச்சனைனா எனக்கு மிஸ்டர் கூட என்ன? ஓகே சார். இருட்டில் உட்காந்துட்டு இருந்தா எனக்கு எதுவுமே தெரியாது. லைட் போட்டுக்கலாமா? வெக்கப்பட்டதெல்லாம் போதும், உன் முகத்தை நான் பார்க்கணும். சீதா, இவ்வளவு நாளா எங்க போயிருந்த? உன்னால நான் பைத்தியம் ஆயிட்டேன். அதிர்ஷ்டம் இருக்கு எனக்கு. உன்னை காதலிச்சவன் இருக்கானா இல்ல போயிட்டானா? வர்றான்டா. வேணாண்டா டேய், வேணாண்டா டேய்.
என்ன விட்டுறா. சொல்றா சொல்லுடா நாயே. நான் எந்த தப்பும் பண்ணல. நான் பண்ணதெல்லாம் ஒரே ஒரு தப்பு மட்டும்தான். சீதா எனக்கு வேணும்னு நினைச்சேன். வேற எந்த தப்பும் நான் பண்ணல. அந்த தப்பு மட்டும் தானே நான் செஞ்சேன். டேய், நான் வேற எதுவுமே பண்ணலடா. என்ன விட்டுறா. சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன். சொல்லு. எனக்கு எதுவும் தெரியாது. எல்லாமே என் தம்பி தான் பண்ணா. அவனுக்கு தான் எல்லாம் தெரியும். ஒரு நிமிஷம். இவளுக்கு என்ன? ஹலோ டே தம்பி, அந்த இடத்தோட ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக நீ நேர்ல வரணும்டா. எப்ப வரணும்? நீ நாளைக்கே வரணும்டா. இல்லனா அந்த இடம் நமக்கு இல்லாம போயிடும்டா. சரி வர. மறந்து போயிடாத. மறக்காம வந்துரு. ஏய் வரேன்னு சொல்றேன்ல, போன வை. சொல்லிட்டேன். என்ன எதுவும் பண்ணாதீங்க. என்ன விட்டுருங்க. சீதா அவங்கிட்ட சொல்லு, நான் எதுவுமே பண்ணல. என்ன விட்டுருங்க. வாங்கடி. சும்மா விடக்கூடாது.